ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ கருவிகள் எவ்வாறு வேலை செய்கின்றன? How do artificial intelligence AI tools work? ChatGPT, மெட்டா, ஜெமினி போன்ற ஜெனரேட்டிவ் ஏஐ கருவிகள் நம்முடைய கேள்விகளுக்கு உடனடியாக பதிலளிக்கின்றன. ஆனால் எப்படி? அவற்றுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியுமா? இல்லையெனில் அவையும் நம்மை போல் இணையத்தில் தேடுகின்றனவா? அவை எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். ஜெனரேட்டிவ் ஏஐ எவ்வாறு கேள்விகளை புரிந்து கொள்கிறது? நாம் ஏஐயிடம் இந்தியாவின் தலைநகரம் என்ன என்று கேட்பது ஏஐ கருவியில் நாம் தரும் இன்புட் ஆகும். இதையே ப்ராம்ப்ட் என்று கூறுகிறோம். நாம் உபயோகிக்கும் ஏஐ கருவி இந்தியா மற்றும் தலைநகரம் போன்ற முக்கிய சொற்களை, கீவேர்ட்ஸை எடுத்துக்கொண்டு நம் கேள்வியை புரிந்து கொள்கிறது. உங்கள் ஏஐ கருவிக்கு பயிற்சி அளிக்க புத்தகங்கள், இணையதளங்கள், கட்டுரைகள் மற்றும் நாம் அதனுடன் நடத்தும் உரையாடல்கள் போன்றவற்றின் டேட்டாக்கள் வழங்கப்படுகின்றன. இது ட்ரெய்னிங் டேட்டா என்று அழைக்கப்படுகிறது. இந்த டேட்டாக்களில் இருந்து உங்கள் ஏஐ கருவிகள் பேட்டர்ன்கள் மற்றும் மொழியை புரிந்து கொள்கிறது. இதன் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு துல்லியமான விடைகளை வழங்குகிறது. உதாரணமாக, வானிலை அல்லது பிரேக்கிங் நியூஸ் போன்றவற்றில் அது இணையத்திலிருந்து தகவலை எடுக்கிறது. பின்னர் அதே மாதிரியான கேள்விகளில் உள்ள பேட்டர்ன்களை பார்த்து இந்தியாவின் தலைநகரம் புதுதில்லி போன்ற பதில்களை வழங்குகிறது. இது அவுட்புட் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் ப்ராம்ப்ட் எவ்வளவு சரியாக உள்ளதோ உங்களுக்கு கிடைக்கும் விடையும் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். சரியான மற்றும் சரியில்லாத ப்ராம்ப்டுகளின் சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம். நீங்கள் எனது ப்ராஜெக்டிற்கு உதவி தேவை என்று ஒரு ப்ராம்ப்டினை கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதில் எந்த ப்ராஜெக்டிற்கு அல்லது ப்ராஜெக்டில் எந்த இடத்தில் உங்களுக்கு உதவி தேவை என்பது தெளிவாக இல்லை. எனவே இது ஒரு சரியான ப்ராம்ப்ட் இல்லை. இந்த ப்ராம்ப்டை மேலும் சிறப்பாக எப்படி எழுதுவது என்று இப்போது பார்ப்போம். நீங்கள் கட்டளைகளை வழங்கும் போது கான்டெக்ஸ்ட் பற்றிய விவரங்களையும் கொடுத்தால் அது மிகச்சிறந்த விடையை, அதாவது மிக துல்லியமான அவுட்புட்டை உங்களுக்கு வழங்கும். இப்போது சரியான மற்றும் தவறான ப்ராம்ப்டுகளின் உதாரணங்களை பார்ப்போம். இந்த அட்டவணை ஒரு சரியான ப்ராம்ப்ட் மற்றும் ஒரு தவறான ப்ராம்ப்ட் எப்படி அவுட்புட்டை பாதிக்கிறது என்பதை காட்டுகிறது. என் ரெஸ்யூமேவை உருவாக்கு என்பது மிகவும் பொதுவான ப்ராம்ப்ட். ஆனால் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் மற்றும் தேவைகளை கொடுத்தவுடன் ஏஐ சிறப்பான ஃபார்மேட்டை பரிந்துரைக்கும். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு வீட்டின் படத்தினை உருவாக்க சொல்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமான விவரங்களை அளிக்கிறீர்களோ அதற்கேற்றாற்போல் கிடைக்கும் படமும் நீங்கள் கற்பனை செய்தது போல் இருக்கக்கூடும். ஒவ்வொரு நல்ல ப்ராம்ப்டுக்கும் ஒரு பொதுவான தேவை உள்ளது. உங்களது இன்புட் தெளிவான, முழுமையான மற்றும் சூழ்நிலை என்னவென்ற விளக்கத்துடன் இருக்க வேண்டும். ஏஐ ப்ராம்ப்டை கொடுப்பதற்கான சரியான முறை எது? முதலில் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கவும். பிறகு தெளிவான மற்றும் பொருத்தமான ஒரு ப்ராம்ப்டை உருவாக்கவும். பதில் முழுமையாக இல்லை என்று தோன்றினாலோ அல்லது சில விவரங்கள் விடுபட்டுள்ளன என்றாலோ மீண்டும் கேளுங்கள். இதற்காக முழு கேள்வியையும் ரிப்பீட் செய்ய தேவையில்லை. நினைவிருக்கட்டும், ஜெனரேட்டிவ் ஏஐயின் கட்டமைப்பு என்னவெனில், ஒரே ப்ராம்ப்டை நாம் மீண்டும் மீண்டும் கொடுத்தால் ஒவ்வொரு முறையும் விடை வெவ்வேறாக இருக்கக்கூடும். ஏஐ சொல்வது ஒவ்வொன்றையும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். அது வழங்கும் ஒவ்வொரு சிறு தகவலையும் சரிபார்ப்பதை உறுதி செய்யவும். ஏஐ எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் துல்லியமான மற்றும் சரியான விடைகளை பெறுவதற்கு தெளிவான, நன்றாக எழுதப்பட்ட ப்ராம்ப்டுகள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்போது உங்கள் முறை. இந்த திறமையை நடைமுறையில் பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு சிறிய சணல் பைகள் வணிகம் தொடங்கியதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் தயாரிப்புக்கான அறிமுக கையேடு ஒன்றை உருவாக்க வேண்டியுள்ளது. இதற்காக ஏஐயிடம் நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறீர்கள்? நினைவிருக்கட்டும், உங்கள் ப்ராம்ப்ட் எவ்வளவு சிறப்பாக உள்ளதோ உங்களுக்கு கிடைக்கும் விடையும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும்.